அது இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? லூசா பாணி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக பட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஓ, சாட்டைய அடிக்க பார்த்தாங்க, ஏதோ இது பண்ணாங்க, பிரச்சனையே கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. போலீஸ் ஆகுது மாட்டுமே சண்டை போட்டுட்டு கிடக்குறாங்களா? கேப் வித்தியாசமா போட்டிருக்காங்க. போலீஸ் செக்யூரிட்டியா? இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. விரலத்தாண்டா தொட்டேன். தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க. என்னடா சொல்ற? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தெரியல. தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிடுச்சு. தனியாவா? சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க உங்களுக்கு. அடிச்ச நீயே வரியா? 2021 வீரியமா டிவி ரிமோட்ல கச்சாரே. 2021 வீரியமா டிவி ரிமோட்ல கச்சாரே. நாளா சில்லறை விட்டு ஷவர் அடிச்சேன். முதல்வர் பேசினா அவருக்கே புரியாது. ஆக சகோதரி கமல் அவர்களே, சகோதரர் கமல் பேசுறது இதுதான் சரியா சகோதரியா? சகோதரர் கமல் பேசுறது எங்களுக்கு புரியல. சகோதரி கமலா என்னடான்னு பார்த்தா கடைசியா பார்த்த படம் அவை சண்முகி. இப்படி ஒரு ஆட்சி இவங்களுக்கு வந்து நம்ம தற்கூரியா. சபா இப்பவே கண்ணை கட்டுது. அடுத்த தேர்தல பாருங்க, அவரு உதயநிதி பக்கத்துல நின்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அடுத்த எலெக்ஷன்ல வந்து கேம்பெயினுக்கு வந்து விஜய் வந்து நட்சத்திர பேச்சாளரா வருவாருன்ட்டு. அப்போ அன்னைக்கும் இதே கூட்டம் வரும். அன்னைக்கு அதே கூட்டத்தை நீங்க தற்கொலைன்னு சொல்லுவீங்க? சரியான கேள்வி. கரெக்டா தான். அவங்களாம் நல்லவங்க. சிபிஐ இப்படி வந்து பிஜேபியோட இந்த அழுத்தங்களையே வந்து விஜயால தாக்கு பிடிக்க முடியல. எப்படி அதுதான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறாங்க. வந்து இல்ல பொதுமக்கள் உங்கள்ட்ட சொன்னாரா என்னால தாக்கு பிடிக்க முடியல, நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு? இல்ல எதன அடிப்படையில அதை டிகோட் பண்ணி காட்டுறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க எனக்கு. அது தெரிஞ்ச நான் சும்மா பேசணும். இல்ல அந்த இல்ல நான் இத கேட்டதுக்கு பதில சொல்லிட்டு நீங்க அடுத்த அப்படி சொல்லப்படுதுன்னு சொல்றேன் நானும். அதான் யார் சொல்றாங்க? அப்படியே மாத்திட்டாங்க பாரு. கேட்டோன்னே அப்படி சொல்லப்படுதான். 4 பேர் 4 விதமா ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விங். ஆனா டிஎம்கே ஐடி விங் மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விங் தாண்டி இன்டெலெக்சுவல் விங் நம்ம வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்டெலெக்சுவல் விங் நம்ம வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஜோரா தெரிஞ்சுதான் தட்டுறியா? தெரியா என்ன பாலிடிக்ஸ் பேசுறீங்க? ஆர்எஸ்எஸ் வந்து மக்கள் சேவை இயக்கம். இதை பற்றிய தவறான பார்வைகள் மக்களிடம் இருக்கின்றன. அதை உங்களை போன்ற இளைஞர்கள் போய் சென்று சொல்லி ஆர்எஸ் பற்றி நல்ல எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும். சொன்னது கலைஞர். அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசில விடு. முரசொலியில வந்திருக்கு, நீங்க எடுத்து பாருங்க. முரசொலியில வந்திருக்கு ஆர்எஸ்எஸ் மக்கள் சேவை இயக்கம். இது பற்றி தவறான பார்வை இளைஞரிடம் இருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டிய கடமை உங்களை போன்று இருக்கிறது. சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்றாரு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லட்டுங்களா? ஒரு நினைவூட்டுதல் தான். திமுகவை தீய சக்தின்னு சொன்னதுக்கு நீங்க ஒரு 2-3 பேர் லிஸ்ட் சொன்னீங்க. அண்ணா வந்து எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா மேடமையும் சொன்னாரு. நீங்க வைகோ அண்ணன் சொன்னீங்க. நான் இன்னொரு பேர் சொல்லட்டுமா? அண்ணன் வன்னியரசு. என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. பொது தொகுதி கேட்காதுன்றது எப்படி ஒரு சொல்லாடலோ அதே போன்ற ஒரு சொல்லாடல் தான் எனக்கு அவர் கலைஞர் சொன்னாரு. நீங்க எல்லாம் பொது தொகுதி கேட்காதீங்கன்றது, பொது வீதியில் நடக்காதீங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தையை வன்னியரசு அண்ணன் பதிவு பண்ணியிருக்காரு. மாட்டி விட்ட வன்னியரசன் நம்ம வன்னியரசன் விசிகால வேற யாரும் இல்ல. ஆனா அன்னைக்கு திமுக கசக்கல. விசிகா பாஜகவோட போலியே. பாஜக ஏங்க நீங்க தீய சக்தின்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய அனர்த்தம் பாருங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. விசிகா எதுக்கு வந்திருக்கு? ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக, சமூக நீதிக்காக. நீ பொது தொகுதி கேட்காதன்னு கலைஞர் சொன்னாருன்னு இவரே பதிஞ்சிட்டு இன்னைக்கு அங்க கூட்டணியில் இருக்கிறது என்ன மனப்பாங்கு?
நம்மளால வேங்கை வெயில போராட முடியாது, மேல் பாதியில கோயில் போக முடியாது, பொடியேத்த கம்பம் நட முடியாது. ஆனா கூட்டணியில இருப்போம். ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. என்ன அடி எனக்கு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 அன்னைக்கு தான் போட்டான், நானும் பொண்ணுமில்ல. அதிகாரமே என் மக்களுக்கான விடுதலை அம்பேத்கர் சொன்னாரு. அதை தூக்கிட்டு வந்தாரு அரசியலுக்குள்ள திருமான. சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டாரு. இந்த எலெக்ஷன்ல நாங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டோம். ஒரு மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதிகாரத்தில் பங்கு கேட்க போராட வந்த ஒருத்தர் இன்னைக்கு அந்த பங்கு வேணாம். நேராக பயம் அதிகமாகும். சீக்கிரமா பேசுங்க. வந்த விஷயத்த கோபமா பேசிட்டு வேகமா போயிடல மாட்டேன். எனக்கு டீ கொடுக்குறீங்க வேணாம். இந்த பேனலுக்கே டீ வேணாம்னு சொன்ன நான் யாரு? எனக்கு ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு வேணாம்னு திருமானம் சொல்லலாம். ஒடுக்கப்பட்ட மக்களின் ரெப்ரசன்டேட்டிவா நான் சொல்றேன், எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு வேணாம். அந்த மக்களின் விடுதலையே அதுதான் சொல்லியிருக்காருங்க அம்பேத்கர். எனக்கு ஒரு மாதிரி கேவலமான மாதிரி இருக்குடா. ஐயோ மச்சான், நீ கேவலமானடா, ஒரு மாதிரி கன்றாவியானவன்டா. இன்னைக்கு பாருங்க, சனாதனம்னா அடிப்படையில் என்னங்க? பிறப்பால் மேல கீழே. பிறப்பால ஒரு குடும்பத்துல இருக்க ஒருத்தர் தான் தலைவர் ஆக முடியும், பிறப்பால ஒருத்தர் தான் முதல்வர் துணை முதல்வர் ஆக முடியும்னா இது சனாதனத்துடைய தமிழ்நாடு வெர்ஷன். எம்ஜிஆர் பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. திராவிடத்துடைய சமூக நீதி இன்னைக்கு பேசல. குடும்பத்துல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஒவ்வொரு வட்டத்துக்கும், ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தலைவர், அந்த தலைவரோட குடும்பத்துல எம்எல்ஏ, அவரே மினிஸ்டர், அடுத்த வாரிசு வந்ததுன்னா அது மத்தியில எம்பி. காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மகன், அதுக்கப்புறம் உன் பேரு. நாங்க தலைவர் ஆகவே கூடாது. கடைசி தலைவர் வந்து செத்து போயிருந்து இல்லையா? நாளைக்கு திமுக ஆட்சி வந்தா உதயநிதி ஸ்டாலின் அவர் அளவுக்கு விட்டு கொடுப்பாரு நினைக்கிறீங்களா நீங்க? எஃப்ஐஆர் இதே உதயநிதி ஸ்டாலின் சிஎம்மா இருந்தா எஃப்ஐஆர் அன்னைக்குலயே பேரை சேர்த்திருப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோர் ஷார்ப்பர். இன்னொன்னு அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ். ஆமாம், சொன்னா அப்படி சிரிப்பு தான் வரும். போலீஸா? என்னது தண்ணியா? முடிச்சிருச்சா? இப்பதான் வர போறாங்களா? கூட்டம் பேசிட்டு இருக்காரு. ஆமா, எங்கடா போறீங்க? போயிட்டே இருக்கீங்க. யாருமே இல்ல. முடிச்சிருச்சா? இல்லையா, பேசிட்டு இருக்கா எப்படியா முடியும்? யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? இது சேர் போட்டு ஃபில் பண்ணிருக்காங்க. எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. இவங்க 10 லட்சம் பேருக்கு மாநாட கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 10 லட்சம் சேர்களுக்கான மாநாட போட்டிருக்காங்க. வண்டி உள்ள வருது, மொத்தமாவே நெருக்கி நிக்கிறாங்க இல்லையா, ஒரு 2-3 வரிசை. அங்க மட்டும் தான் கூட்டம். ஓ, க்ளோஸ்ல வச்சிருக்காங்க கேமரா. சன் டிவி, சன் நியூஸ்லாம். என்ன கூட்டம் பாஸ் அது? டிவிக்கு மாநாட்டுல இந்த கரும்பு ஜூஸ் கடையில நிக்கல கூட்டம், அதே மாதிரி கூட்டம் தர மாதிரி இருந்துச்சு. எல்லாம் அவ்வளவு கூட்டம் நிக்குது. உண்மையா சொல்றாரா? அதான் சொல்றேன், உண்மையா சொல்றா நக்கல் அடிக்கிறானே தெரியல. ட்ரோனை விட்டு கூட்டத்தை காட்டுறது, அந்த ட்ரோன் தாங்க பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிருச்சு. என்னங்க இது அப்படின்ற மாதிரி 10 லட்சம் சேர்ல 9 லட்சம் சேர் எம்டியா இருக்குது. எவ்வளவு பெரிய இடம் உண்மையா இருக்கு. டிவில காட்டும்போது நிறைய கட்டினாங்க. அததான் சொல்றேன், அவங்க நல்லா க்ளோஸ் ஷாட் எடுத்து பாருங்க. அவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, அவ்வளவு கூட்டம் எதுக்கு இது வரலன்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு வேஸ்டா அத்தனை கூட்டம் போட்டு இது கூட்டம் காமிச்சு நான் தான் பெரியவன் அங்க அந்த சண்டை தான் இப்ப போயிட்டு இருக்கு. கூட்டம் காமிக்கிற நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளு. ஆமா, இது பார்த்தேன், இந்த சாட்டை ஏதோ அடிக்க என்ன பேசுறான்னு தெரியல. அது என்ன இதுன்னு தெரியல. ஏதோ கிட்டத்தட்ட அதுவும் இதே மாதிரிதான் டிபேட் ஷோ மாதிரிதான் நடத்துவாங்க. அது எதனால ஏதோ பேசிட்டாரா என்னன்னு தெரியல, என்னதோ சொல்லியிருப்பாரு அவரு. அதான் சொல்றல, சில வார்த்தை அதாவது எங்க என்ன பேசணும்னு இருக்குல்ல, அதாவது நார்மலா ஒருத்தவங்களை பேசி கலாய்க்கிறது ஓகே, அதெல்லாம் அரசியல் ரீதியா ஓகே தான். ஆனா ஒரு வார்த்தை, அசிங்கமான வார்த்தையை யூஸ் பண்ணி தான் பேசணுமா, ஒரு ஃபேமிலியை இழுத்து தான் பேசணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு தப்பான ஒரு அரசியல் தான். எனக்கு தெரிஞ்சு அரசியல்ல இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆமா, புதுசு இல்ல இல்ல, அது தேவையில்லாத ஒரு அது. பாத்தீங்கன்னா சில பேர் தான் பேசுவாங்க, எல்லாருமே பேச மாட்டாங்க. அந்த சில பேராலலாம் இப்படி மாறி போய் கிடக்குது எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.